இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. கர்த்தரில் அன்பு கூறுகின்றவர்களே, தீமையை விருத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களில் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைகளுக்கு அவர்களை தப்புவிக்கின்றார். சங்கீதம் 97:10 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம்மோடு பேசுகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய நாளில் தீமை நமக்கு என்ன செய்யும் என்று அவர் அறிந்திருக்கின்றார். ஆதியில் அவர் மனுஷனை தம்முடைய சாயலாக படைத்த போது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷங்களை படைக்கும் போது வாழ்க்கை மகிமையாக இருந்ததை பார்த்தார். மனுஷன் தேவனுக்கு மிக நெருக்கமாக நடந்தான். அதிகாரமிக்கவனாக பூமியை ஆளுகை செய்ய முன்வந்தனாக இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காருல்ல. நீ அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த அதிகாரத்தில் நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, நல்ல நல்ல விஷயங்களை பண்ணு. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு மனுஷர்களை படைக்கின்ற பொழுது, ஓகேப்பா இவங்களாம் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு நினச்சாரு. ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்து சொல்லி இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்க கனியை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பாம்பு ரூபத்தில் சாத்தான் வந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாத்தையும் அனுபவிக்க சொன்னாரே, இந்த கனியை சாப்பிடாதான்னு சொல்லியார் பார்த்தீங்களா, இது எவ்வளோ மகிமையை தரும் தெரியுமா, உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அது ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஒரு தூண்டுதலை உண்டாக்குறாங்க. யார்? அந்த சாத்தான். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆண்டவர் இவ்வளோலாம் பண்ணாரே, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆஃப்டர் அந்த சாத்தான் ரூபத்தில் அந்த பாம்பு சொன்னதை கேட்டு அந்த கனியை என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோதானா, போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது? பாவம் உண்டாச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம் இதுதான். நான் எவ்வளவோ சூப்பராக படைச்சிட்டேன், அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆளுகையும் கொடுத்தேன், அதிகாரத்துவம் தான் கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தாமல் சாத்தான் சொல்கிற பேச்சை கேட்டிங்களா, அவ்வளோதான், போங்க, பாவத்தினால் தள்ளப்பட்டீங்க, இன்றைக்கி என்னென்ன கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கீழ்ப்படுது இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் இருக்கும்ல. பாவத்தினால் தள்ளப்பட்டோம்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ உருவெடுத்தார், தம் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், பாவத்திலிருந்து நம்ம மீட்டார்ல. இந்த விஷயம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பாவம் பண்ணிட்டீங்க, பாவம் வந்துடுச்சு, ஆனால் அந்த பாவத்திலேருந்து விடுதலை வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், மனுஷ ரூபத்தில் வந்தேன், என் ஜீவனை கொடுத்தேன், ரத்தம் சிந்தினேன், பாவத்திலேருந்து உங்கள் எல்லாரையும் மீட்டேன். நமக்காக பலியான நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செஞ்சோம் அவருக்காக? இல்லை நமக்காக தான் நம்ம என்ன செஞ்சோம்? நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஓடணுமா? நல்ல விஷயங்களை மற்றவங்க ஷேர் பண்ணணுமா? இல்லை இல்லாதவருக்கு உதவி செஞ்சோமா? நல்ல மனநிலையோடு நம்ம எல்லார்கிட்டும் பேசணுமா? குட் திங்கிங் இருந்துச்சா? இல்லைல்ல, இன்னமும் அந்த பாவத்தில் தான் ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. என்ன பண்ணுறது? யாராச்சும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறிட்டா போதும், வயிறு எரியும்ல. நம்ம கூடவே இருந்தானே, அவன் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்ல, அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது ஒரு வாய். ஆனால் அதே இப்படி பார்க்கணும், நல்ல விதத்தில் பார்க்கும்போது, பரவாயில்லடா, என் வாழ்க்கையில் என் நண்பன் ஒரு இடத்துக்கு போயிருக்கானா, ரொம்ப சந்தோஷம், என் சொந்தக்காரன் ஒரு இடத்துக்கு போயிருக்கானா, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக நினைக்கணும்ல. அந்த மகிழ்ச்சியை நினச்சிட்டோன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும்ல. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் நமக்கு இல்லைல்ல. அடுத்தவன் முன்னேற்றான், இப்படி சொந்தக்காரன் முன்னேற்றான், நம்ம இன்னும் முன்னேறல, என்னடா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களுக்காகவே நான் மரித்தேன், மீண்டும் நமக்காக நம் பாவங்களுக்காக உயிர்த்தெழுதார்ல, நம்மளை இன்னும் பார்த்துட்ருக்கார்ல. இயேசு உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக தகப்பன் வீட்டு வசதியாக விடப்பட்ட இளைஞனை குறித்து ஓமை இதற்காகவே சொன்னது. என்ன அந்த ஓமை என்னவா இருக்கும்? வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நிறைய ஓமைகள் இருக்குது. ஊதாரி மைந்தன் அந்த கதை நீங்கள் படித்தாலே தெரியும், அவ்வளோ அற்புதமான கதை. அதை விரிவாக சொல்லணுன்னா டைம் இன்னும் எடுக்கும். அது இன்னொரு நாள் நான் விரிவாக அந்த கதையை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கதை. இன்றைக்கு நான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை நேசி தீமையை வெறுத்து விடு. சிம்பிளாக ஒரே விஷயம் இதுதான். என்னை நேசிக்கின்ற எவனோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். தீமையை விட்டு வா, உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்னுடைய வீட்டில் தங்கி என்னுடைய ஐஸ்வர்யத்தை அனுபவி என்று சொல்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்கின்றார். இன்றைக்கி கலங்கி போய் மனம் உடஞ்சி போயிருக்கோம்ல, கலங்காதீங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார்.
பாவத்திலிருந்து வெளியில வாங்க, ஜெபியுங்கள் தினந்தோறும் முழு மனசோட. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தத்தின் அழகையும் தீமையின் ஆபத்தையும் எங்களுக்கு காட்டியதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உம்மை அதிகமாய் நேசிக்கவும் நீர் வெறுக்கின்றதை அதிகமாய் வெறுக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. பொல்லாக்கி நின்று என் ஆத்துமாவை காத்து எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தங்கியிருக்க உதவி செய்வீராக தகப்பனே. சிற்றின்பங்களில் ஒருபோதும் பாதை மறந்திருக்கவும் உம்முடைய நித்திய ஆசிர்வாதங்களை உறுதியாய் பற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இருப்பதை தெரிந்து கொண்டிருப்பதால் எங்கள் வாழ்க்கை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறுபடியும் உம்முடையே நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மோடு நெருங்கி ஜீவிக்கின்ற உறவை சீர்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. எங்களோடு கூட தங்கியிருப்பதாக ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லிக்கிங்க ஏசப்பா. எங்களுக்கு எல்லாமே முடியும் ஆண்டவரே. எங்களை ஊக்கப்படுத்துங்க ஏசப்பா. யார் எங்களை தாழ்வா பேசினாலும் சரி, யார் எங்களை மனசு உடைச்சாலும் சரி, நாங்கள் அதுக்கு சோர்ந்து போகாம நீங்கள் எங்க கூட இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீங்க நம்புறேன் ஏசப்பா. எங்களை வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. வாழ்க்கையில் மென்மையை கொடுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. சோர்ந்து போகும் மேலையில் கூட நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எங்களை வாழ்க்கையை பார்த்துப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன் ஏசப்பா. எல்லோரும் நாட்கள் ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்மும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. எல்லோரும் நாட்கள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.